வணக்கம். கனடாவின் 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். கனேடிய கடற்படையின் பழமையான விக்டோரியா வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மாற்றாக புதிய 12 நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் மார்க் கார்னி அறிவிக்க உள்ளார். துருக்கியில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்று செல்வதற்கு முன்னதாக நோவா ஸ்கோஷியாவின் ஹாலிபேக்ஸ் நகரில் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கனடாவின் விக்டோரியா வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று மட்டுமே முழு பயன்பாட்டில் உள்ள நிலையில் இந்த புதிய கொள்முதல் திட்டம் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்த திட்டத்தின் ஆரம்ப கொள்முதல் மதிப்பு சுமார் 24 பில்லியன் டாலர்கள் எனவும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கான பராமரிப்பு மற்றும் ஆயுட்கால செலவுகள் சேர்க்கப்படுகையில் இது 100 பில்லியன் டாலர்களை எட்டும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் ஒப்பந்தத்தை கைப்பற்ற ஜெர்மனியின் திசன் குரூப் மேரின் சிஸ்டம் நிறுவனம் நோர்வேயுடன் இணைந்து தனது டைப் 212 CD நீர்மூழ்கி கப்பலையும், தென்கொரியாவின் ஹன்பா ஓசன் நிறுவனம் தனது KSS-3 நீர்மூழ்கி கப்பலையும் முன்மொழிந்து கடுமையான போட்டியில் ஈடுபட உள்ளன. இரு நாடுகளும் கனடாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சலுகைகளை வழங்க முன்வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தை வழக்கம் போல 2042 ஆண்டு வரை நீட்டிக்காமல் ஆண்டுதோறும் மறுஆய்வு செய்யும் புதிய நடைமுறையை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. இது வட அமெரிக்கா வர்த்தக சூழலில் பெரும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லேப்லாங்க், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் மெக்சிகோ பொருளாதார செயலாளர் மார்க்ல எப்ரோட் ஆகியோருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த ஆண்டு மறு ஆய்வு முறை என்பது முற்றிலும் புதிய மற்றும் கணிக்க முடியாத ஒரு பாதை என்பதால் இதில் தெளிவான கட்டமைப்பை உருவாக்க கனடாவும் மெக்சிகோவும் இணைந்து வலியுறுத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. எஃகு, அலுமினியம் மற்றும் மென்மரம் ஆகியவற்றின் மீதான துறைசார் வரிகளை குறைப்பது குறித்தும் வட அமெரிக்க விநியோக சங்கிலியின் போட்டித்தன்மையை பாதுகாப்பது குறித்தும் இந்த வரவிருக்கும் கோடைக்கால இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான ஒப்பந்தம் எட்டப்படும் என அமைச்சர் லெப்லாங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் பிரதமர் மார்க் கார்னி பங்கேற்க உள்ளார். இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்துடன் நேட்டோ உறுப்பு நாடுகள் எவ்வாறு தங்கள் உறவை கையாள்வது என்பது முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் மக்கே கூறியதன்படி கனடாவின் பாதுகாப்பு முன்னுரிமைகள் மற்றும் நேட்டோவுக்கான அதன் பங்களிப்புகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும். நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவினங்களுக்காக இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற கடுமையான அழுத்தம் நிலவும் சூழலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. அல்பர்டா மற்றும் கியூபெக் மாகாணங்களில் தனிநாடு அல்லது பிரிவினைவாதம் குறித்த விவாதங்கள் மீண்டும் எழுந்துள்ள நிலையில் ஒன்றுபட்ட கனடாவை காப்பதற்காக தனது கட்சி தீவிரமாக போராடும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவ்ரே தனது ஆதரவாளர்கள் மத்தியிலான உரையில் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண அரசுகளுக்கு இடையேயான மோதல்கள் மற்றும் தவறான ஆற்றல் கொள்கைகளே இத்தகைய பிரிவினைவாத உணர்வுகளை தூண்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே வேளையில் மாகாணங்களின் சுயாட்சி உரிமைகளையும் குறிப்பாக இயற்கை வளங்கள் மற்றும் எரிசக்தி துறையில் அவர்களின் அதிகாரங்களையும் பாதுகாக்கும் ஒரு வலுவான கூட்டாட்சி முறைக்கு தான் ஆதரவளிப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தொழில்துறைகளில் ஏற்படும் தொழிலாளர் மோதல்களை தீர்ப்பதற்காக கனடா தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர அரசு ஆலோசித்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஃபேட்டி ஹைடு அறிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற சில பெரிய அளவிலான வேலை நிறுத்தங்களை தொடர்ந்து சமரசம், மத்தியஸ்தம் மற்றும் தீர்ப்பாயம் ஆகிய செயல்முறைகளை நவீனப்படுத்துவதே இந்த திருத்தங்களின் நோக்கமாக சொல்லப்படுகிறது. தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் உரிமைகளை சமநிலைப்படுத்தி நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அடுத்த சில மாதங்களுக்கு இந்த ஆலோசனை நடைபெற உள்ளது. பிரம்டன் நகரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த குடியிருப்பு பகுதியில் பட்டப்பகலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:38 மணியளவில் எர்ஸ்பிரிட்ஜ் புளவார்ட் மற்றும் எடன்பர்க் கில் டிரைவ் சந்திப்புக்கு அருகே இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த பீல் பிராந்திய காவல்துறையினர் துப்பாக்கி கொண்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபரை மீட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்னதாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னரே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துக்கு பிறகு அடர் நிறத்திலான ஹூடி அணிந்த 2 சந்தேக நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர்.
அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் தற்போது பொதுமக்களுக்கு எந்தவித நேரடி அச்சுறுத்தலும் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தடயங்களை சேகரிக்கும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் நீண்ட நேரத்துக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாணத்தின் பல முக்கிய நகரங்களில் நச்சுத்தன்மை உள்ள போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக அவசர மருத்துவ உதவிக்காக வரும் அழைப்புகளின் எண்ணிக்கை அபாயகரமான முறையில் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழப்பை ஏற்படுத்தாத போதைப்பொருள் பாதிப்புகளுக்கும் உயிரிழப்பு அபாயமுள்ள பாதிப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் மருத்துவ உதவி வழங்க வேண்டியுள்ளதால் அவசர மருத்துவ பிரிவுகள் கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளன. போதைப்பொருள் நெருக்கடியை கட்டுப்படுத்த பாதுகாப்பான நுகர்வு மையங்கள் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சைக்கான அணுகலை மாகாண மற்றும் மத்திய அரசுகள் உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கியூபெக் மாகாணம் மோன்ட்ரியல் நகரின் வடகிழக்கே உள்ள டெபெட்னி பகுதியில் லீ கார்டியன் செக்டரில் ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 4:30 மணியளவில் சிஎன் ரயிலின் 20 சரக்கு பெட்டிகள் தடம் புரட்டன. குடியிருப்பு பகுதி மற்றும் மிதிவண்டி பாதைக்கு அருகில் இந்த விபத்து நடந்த போதும் எந்தவித உயிரிழப்போ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. ரயில் பட்டிகளில் அபாயகரமான ரசாயனங்கள் எதுவும் இல்லை என்றும் கசிவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ரெபென்டி மேயர் நிக்கோலஸ் டெஃபோர் மற்றும் காவல்துறை உறுதி செய்துள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் லனோடியர் பிராந்தியத்தில் 2600க்கும் மேற்பட்ட ஹைட்ரோ கியூபெக் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டனர். சிஎன் ரயில்வே குழுவினர் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் பிரேசர் ஹாண்டோனில் உள்ள பஸ்டன் பார் அருகே கடந்த ஜூலை 2ஆம் தேதி மனித நடவடிக்கைகளால் தொடங்கிய காட்டுத்தீ தற்போது கட்டுக்கடங்காமல் வேகமாக பரவி வருகிறது. பிரன்ஸ்விக் கிரீக் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 100 முதல் 1200 ஹெக்டேர் பரப்பளவுக்கு தீ பரவியுள்ளது. இதன் காரணமாக ஜமாக்ஸ் ரோட் பகுதியில் உள்ள 60 குடியிருப்புகளுக்கு அவசர வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் பாஸ்டன் பார் மற்றும் நார்த் பென் பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை ஓட்டுவாவில் உள்ள அல்டா விஸ்டா டிரைவின் 1500வது பிளாக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது மாடி பால்கனியில் இருந்து தவறி விழுந்த சிறுமியொருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே குடியிருப்பில் வசிக்கும் குடியிருப்பாளர் ஒருவர் 2 குழந்தைகள் பால்கனியில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் தவறி விழுந்ததை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். தனக்கும் ஒரு குழந்தை உள்ளதால் பால்கனி பாதுகாப்பு குறித்து அடிக்கடி கவலைப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திலேயே முதலுதவி பரிசோதனைகள் அளிக்கப்பட்ட பிறகு சிறுமி CHEO அவசர சிகிச்சை பிரிவுக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இது ஒரு துயரமான சம்பவம் மற்றும் குடும்பத்தினருக்கு தனது வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் அல்டா விஸ்டா கவுன்சிலர் மார்டி கார் கூறினார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஓட்டுவா கட்டிடங்களில் இருந்து குழந்தைகள் விழுந்து காயமடையும் சம்பவங்கள் பல நடந்துள்ளன. கடந்த ஜூன் தொடக்கத்தில் ஸ்டிட்ஸ்வில் பகுதியில் ஒரு குழந்தை பால்கனில் இருந்து விழுந்துள்ளது. மேலும் ஏப்ரல் மாதம் ஓட்டுவா பல்கலைக்கழகத்துக்கு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னலில் இருந்து விழுந்த ஒரு சிறுவன் உயிரிழந்துள்ளார். இதுபோன்ற துயரங்களை தடுக்க கட்டிட உரிமையாளர்களுடன் பேசி வாடகைதாரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கவுன்சிலர் கார் வலியுறுத்தியுள்ளார். ஒன்டாரியோவின் பாரி நகருக்கு வடக்கே நெடுஞ்சாலை 11 ஒரே மொடோண்டோ லைன் 3 சவுத் அருகே ஞாயிறு பிற்பகல் 1:45 மணிக்கு கோடைகால முகாம் குழந்தைகள் சென்ற பள்ளி பேருந்தும் SUV மோதி விபத்துக்குள்ளாகின. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பெரிய அளவிலான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் ஒரு சிலருக்கு மட்டுமே லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். விசாரணை தொடர்ந்து 2 வாகன ஓட்டுநர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டொரண்டோவின் எட்டோபிகோ பகுதியில் மிதிவண்டி ஓட்டிச் சென்ற சிறுவன் மீது கார் மோதியதில் அந்த சிறுவன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சுமார் 3 மணியளவில் இலிங்டன் அவென்யூ மற்றும் ப்ளூ ஸ்ட்ரீட் வெஸ்ட் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவனது உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே தங்கியிருந்து காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார். இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை டொரண்டோ போக்குவரத்து பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். மிசிசாகாவின் எலிங்டன் அவென்யூ மற்றும் எரின் மில்ஸ் பார்க் சந்திப்பில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியளவில் நடந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட வயதுடைய பெண் ஒருவர் கார் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளார்.
சம்பவ இடத்தில் சிதறி கிடக்கும் வாகன பாகங்களை கொண்டும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா மற்றும் டேஷ்கேம் பதிவுகளை கொண்டும் தப்பிச் சென்ற வாகனத்தின் தயாரிப்பு மற்றும் மாதிரியை விரைவில் கண்டறிந்து விடுவோம் என்று காவல்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு தான் ஒருவரின் மீது மோதியது கட்டாயம் தெரிந்திருக்கும் என்றும், ஆகவே உடனடியாக வழக்கறிஞரை ஆலோசித்துவிட்டு காவல்துறையிடம் சரணடையுங்கள் என காவல்துறை கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.